ஆத்ம அமைதியில் நிறைந்த அறிவு அமைதியை இழந்து அறிவின் இயக்க ஆற்றல் மற்றும் அதனால் உருவாகும் விளைவின் இயக்கம் என்ற இருநிலைத்தன்மையைப் பெறுகிறது. இச்சுழலியக்கச் சிறை நம்மில் உடல் மன உயிர் இயக்கம் என்ற மூன்றில் நிற்கிறது. இந்த மூன்றின் இணக்க உணர்வு நான் யார் என்ற தேடலில் ஆத்ம அமைதியை உணர்கிறது. அந்நிலையில் சுவாசம் இயக்கச் சிறைவாசம் விடுத்து 5 புலன்களின் புற உழல்களை வெல்கிறது. அத்தருணத்தின் நீடிப்பில் 6வது அறிவு மெய்யுணர்வில் விரிகிறது. அறிவின் வியாபகத்தில் ஆக்னா வழி ஜீவாத்மா துரியம் என்னும் பரமாத்மாவின் பயணத்திற்கு முழுமையையும் தகுதியையும் பெறுகிறது. மனித பரிமாணம் எட்டாக்கனியான ஏகாந்த நிலையை எட்டி இறைநிலையின் உணர்வில் நிறைகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.